வணக்கம், வணக்கம். ஜோதிட பெரியர்களே. நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். இது தீய தோஷங்கள் விலகுதல். ஈவில் பொசிஷன்ஸ், ஈவில் பிளானட்டரி பொசிஷன்ஸ் இது எல்லாமே ரிமூவல் ஆகுறது இங்க தான் ஆகணும். ஜோதிடத்துல சொல்லப்படக்கூடிய தோஷங்கள் ஜோதிடத்துல மூலமாக தான் விலகணும். விலக முடியாத அமைப்புல இருக்கு. அங்க இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் அதை நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். இதுக்காக ஜோதிடத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த பரிகார ஸ்தலங்களான கோயில் பரிகாரங்கள் உண்மையில் ஜோதிட சாத்திரத்துல சொல்லலைங்க. நாங்க படிச்ச பல நூல்கள்ல எதுலையுமே கிடையாதுங்க. ஆனா அவங்களே சொல்லிட்டாங்க, தோஷங்கள் இருக்கும், அதுக்கு தோஷ நிவர்த்திக்கு உண்டான வேலைகளை நாங்களே எழுதி கொடுக்கிறோம் சொல்லி விளக்கம் போட்டிருந்தாங்க. இதை ஏன் நாங்கெல்லாம் முதல்லயே சொல்லல? ஏன் சொல்லல? நான்லாம் சொல்லல காரணம்னா, இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியும், நம்மளும் எடுத்து சொல்லுவோமே, ஒரு சாதாரண விஷயமாகத்தானே இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் போய் பார்க்குறப்ப அடிப்படை மாறாமல் சில விஷயங்கள் இருக்கு. இதுல 2 வீடியோ போடுவேன். இது ஒண்ணு, இதுக்கு அடுத்து ஒரு வீடியோ பாயிண்ட் விளக்கணுங்கிறதுக்காக. ஆனா ஒண்ணுங்க, ஜோதிடத்துல தோஷங்கள் இல்லாத ஜாதகம் இல்லைங்க. மேலிஃபிக் பிளானட்ஸ் 5 பேர் இருக்கிறப்ப தோஷங்கள் வரும். ஆனால் அந்த தோஷங்கள் மற்ற கோள்களுடைய சுபக்கோள்களுடைய அடிப்படையில அவை நீங்கிவிடும். அது ஒரு சில நற்கோள்கள் தீய கோள்களுடைய இருக்கிற லக்னத்தின் அடிப்படையிலும் நீங்கிவிடும் அப்படிங்கிறது சாத்திரத்துல சொல்லப்பட்டிருக்குங்க. ஜோதிடத்தை பழகுவோர், ஜோதிடத்தை பார்ப்போர்கள், ஜோதிடத்தின் மேல் விருப்பம் உள்ளவர்கள் தயவு செய்து அவங்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா தெரியாது, ஷேர் பண்ணி கொடுங்க. இதெல்லாம் தோஷம் விலகக்கூடிய அமைப்புல ஜோதிட சாத்திரத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள். அந்த விஷயம் இது தோஷம் குறையுது, அவ்வளவுதான். மற்றபடி 6, 8, 12 திசைகள் நடக்கும்போது நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்துருங்க. அந்த புத்திகள் கொடுக்க வேண்டிய விளக்கங்களை கொடுத்துருங்க. இருந்தாலும் பெருந்தோஷங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய அடிப்படை. ஃபர்ஸ்ட், குரு கோள் வலுவுடன் லக்னத்தில் இருப்பதுங்க. இந்த குரு இயற்கை சுபர்களே பெரிய பிளானட். அவர் வலுவுடன் லக்னத்தில் இந்த குரு கோள் லக்னத்துல வலுத்து இருக்கிறது மிகப்பெரிய நமக்கு ஒரு சப்போர்ட். லக்னம் எத்தனை லக்னம் வரும்? குரு லக்னத்துல வலுத்து இருந்தார் கடக லக்னத்துல உச்சமாகும், தனுசு மீன லக்னத்துல ஆட்சி பெறும், ஆட்சி மீள பெருகணும். மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த 3 லக்னக்காரர்களுக்கு குரு வலுத்திருக்கு அப்படின்றப்போட முடிச்சிட்டோம்னா, தயவு செய்து இந்த நீச்சப்பாகையான மகர லக்னத்துக்கு நீச்சமாகிற அடிப்படையை மாத்திரம் விட்டுட்டு மீது எல்லாத்திலையும் அவர் கொஞ்சம் வலுவாக இருக்கலாம். அதாவது நட்பு ரீதியாகவும், ஏன் பகை ரீதியாக கூட அவர் வலுவாக நிக்கலாம். லக்னத்துல லக்ன கேந்திர குரு இல்லையா, அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய திக்கு பலம் இல்லையா? ஆனால் இங்கு என்ன நம்ம சொல்ல வர்றோம் அப்படின்னா, இந்த குரு வலுத்து இருக்கலாம், ஆனா யாரு வலு பெறக்கூடாது? தீயோர்கள் வலுப்பெற்று தோஷக்கோள்கள் வலுப்பெற்றுச்சுன்னா இவருடைய வலு குறைஞ்சு, இவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனாலதான் அவங்க வலிமையான குருகோள் லக்னத்தில் இருக்கின்றாங்க. அதே மாதிரி லக்னாதிபதி வலுவுடன் கேந்திரங்களில் இருக்க, லக்னாதிபதி வலுவுடன் கேந்திரங்களில் இருக்குன்னா இந்த கேந்திராதிபதி சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே, அங்கதான் முதல்லயே பிரச்சனை. அந்த கேந்திராதிபதிய தோஷத்தை இதுவே அடிபடுத்துது. இப்ப இது மிதுன லக்ன புதன், கன்னி லக்ன புதன், தனுசு லக்ன குரு, மீன லக்ன குரு, இதுக்கெல்லாம் நமக்கு ஒண்ணு கேந்திரத்துல நிக்குது. அங்க அவங்கதான் வலு பெற முடியும், அவங்கதான் ஆட்சி பெற முடியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேந்திரங்கள்ல லக்னாதிபதி வலு பெறக்கூடிய அடிப்படையில கடக லக்னம், எல்லா லக்னமும் அந்தந்த இடத்துல அவங்க எல்லாம் கேந்திரம் தானே. லக்னத்துல லக்னாதிபதி நின்றாலே வலுதானே, ஆட்சி பெற்ற வலுதானே. எப்பயாவது போய் உச்சமாகக்கூடிய அடிப்படை வருதுன்னா பார்க்கலாம். ஆனா ஆட்சி பெறக்கூடிய அமைப்பு எல்லா கோள்களுக்கும் கிடைக்குது, எல்லா லக்னத்துக்கும் கிடைக்கும் இல்லைங்களா? எனவே அந்த கேந்திராதிபத்திய தோஷத்தை எல்லாம் விட்டுவிட்டு கேந்திர லக்னத்துல அவங்க ஆட்சி பெற்றாலே அவங்களுக்கு ஒரு வலிமை கிடைக்கிறதுனால லக்னாதிபதி வலுவுடன், மற்றபடி 1, 4, 7, 10 இருந்தாலும் வலுவுடன் சொல்றப்ப சட்பல வலிமையும் நீங்க எடுத்துக்கலாம். சட்பல உச்சம்தான் வேணும், ஆட்சி தான் வேணுங்கிற கிடையாது. சட்பல வலிமையில வலுவாக இருந்தாலும் ஓகே தான்.
அதே மாதிரி குருவும் சட்பலத்துல வலிமையாக இருந்தாலும் ஓகே தான், தோஷங்கள் இல்லை. குரு செவ்வாய் இணைந்திருந்தாலும் தோஷங்கள் இல்லை. குரு செவ்வாய் இணைந்திருந்தாலும் நீங்கள் பிறக்கும் போது இருந்த எந்த தோஷங்களும் உங்களை பாதிப்பதில்லை. அதே மாதிரி செவ்வாய் குருவை பார்ப்பதும், செவ்வாய் குருவை பார்த்தாலும் உங்களுக்கு பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய எந்த தோஷங்களும் உங்களுக்கு நீங்கிவிடும், நீங்குகிறது, அவ்வளவுதான். மற்றபடி பாத்தீங்கன்னா தீய கோள்கள் நற்கோள்களுக்கு பின், ஏதாவது ஒரு நற்கோளுக்கு பின்னாடி தீய கோள்கள் நின்றுக்கிட்டு இவங்க பூரா பேரும் நற்கோள்கள் பூரா அந்த கேந்திர திரிகோணத்துல இருந்தாலும் தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகுது. அதுல தோஷங்கள் இல்லை. சரி, அதுதான். அப்படின்னா அதுக்கு எடுத்தாப்புல பாத்தீங்கன்னா மேஷ லக்னம், ரிஷப லக்னம், கடக லக்னங்களில் ராகு இருந்தால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த பாலாரிச தோஷத்துல இருந்து எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகுது. பாருங்க, லக்ன ராகுக்கு எது மேஷ லக்னம், ரிஷப லக்னம், கடக லக்னம், மேட நண்டு சூறான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அடிப்படையில இந்த மேஷம், ரிஷப, கடகம் அங்க மகரத்துக்கு போகல, இந்த மூணுக்கு மாத்திரம் லக்னத்துல ராகு இருக்குமே ஆனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய, அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தோஷங்களும் விலகுகிறது. எவ்வளவு அழகாக விளக்கம் கொடுத்திருக்காங்க பாருங்க. லக்ன குரு வலுவுடன் லக்னத்தில் இருக்க, லக்னாதிபதி வலுவுடன் 1-4-7-10 இருக்க, குருவும் செவ்வாயும் இணைந்திருக்க, அல்லது செவ்வாயை குரு பார்த்திருத்தல், அல்லது தீயக்கோள்கள் நற்கோளுடன் இணைந்து நற்கோள்கள் கேந்திர திரிகோணங்களில் இருந்தாலும், அதே மாதிரி மேஷம், ரிஷபம், கடகம் இந்த லக்னங்களில் ராகு இருந்தாலும் அவங்களுக்கு உள்ள ஜாதகத்தில் உள்ள எல்லா தோஷமும் நிவர்த்தி ஆகுது. எந்த தோஷமும் வேலை செய்யாது. இங்கேயே எந்த பரிகாரம் பண்ண வேணாம், எந்த கோயிலுக்கும் போக வேணாம், எந்த ஹோம சாந்தியும் பண்ண வேணாம், எதுவும் தேவையில்லை சார். நான் திரும்பவும் சொல்றேன், அதாவது அங்கங்க இருக்கிற பிரச்சனைக்கு நீங்க அங்கங்கதான் தீர்வு காணணுமே தவிர, புறவயத்துல போய் ஆன்மீக பரிகாரம் சொல்லி காலையில எந்திரிச்சு டிவியில சொல்றதெல்லாம் பொய்யுங்க. அதெல்லாம் நீங்க நம்பி ஏமாறாதீங்க. உங்களுடைய பணம் செலவு தாங்க. இல்லைங்க, நாங்க பணம் எங்கள்கிட்ட இருக்குங்க, நாங்க போய் செய்வோம் அப்படின்னா அது உங்க விருப்பம்ங்க. நாங்க மீட்டிங்க்கு போறோம்ங்க, ஒரு பரிகாரத்தை ஒண்ணு ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் 2 ஆள் உட்கார்ந்துக்கிட்டு சீட்டு கொடுக்குறாங்க, இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஜோதிடத்துல அது கிடையவே கிடையாது. ஒரு இடத்துல கூட சொல்லலைங்க. சும்மா இப்ப எழுதிட்டு இருக்க ஜோசியங்க எல்லாம் பரிகாரம்னு பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர இதுதாங்க உண்மை. கோள்கள் அங்கேயே அந்த இடத்திலேயே நிவர்த்தியை கொடுக்குமுங்க. அடுத்த பாட்டை நாளைக்கு போட்டு விடுறேங்க. நன்றிங்க, நன்றிங்க.